ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பிரசாத் மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் சிஎஸ்எஸ் காம்பினேட்டர்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ட் வச்சுங்க. அப்புறம் போடுற வீடியோ அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ண வீடியோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், வேணும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிஎஸ்எஸ் காம்பினேட்டர்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சிஎஸ்எஸ் காம்பினேட்டர் வந்து எதுவும் இல்லை, நம்ம வந்து இப்போ ஸ்டைல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதேமாரி வந்து சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி வந்து நம்ம ஒரு சில ஸ்டைல்ஸ்லாம் வந்து பண்ண முடியும். அதில் வந்து சிஎஸ்எஸ் காம்பினேட்டர் வந்து மொத்தம் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா கிரேட்டர் தென் சிம்பிள். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா டில் சிம்பிள். இது வந்து உங்கள் கீபோர்டில் ஒன்றுக்கு பக்கத்தில் இருக்கும். ஓகேங்களா, மேலே இருக்கிறதுல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் வந்து ப்ளஸ் சிம்பிள். ஓகேங்களா, இது மூணுத்தையும் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து சிஎஸ்எஸ் பண்ணுவோம். இது மூணுமே வந்து டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு இருக்குது. நான் இது எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக சொல்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து பேரண்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு டிவ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து பி டேக் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஃபர்ஸ்ட் பேரா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துக்கிறேன். இதேமாரி வந்து ஒரு 3 பேரா வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அது வந்து செகண்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தேர்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரா கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு நான் வந்து ஒரு சைல்டுக்காக வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். சைல்டு சொல்லிட்டு சைல்டு டிவ் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு பேரா. ஓகேங்களா, இது வந்து சைல்டு பேரா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு தெரியறது கொஸ்டின் வரும். ஓகேவா, சைல்டு பேரா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேரண்ட்டுக்கு கீழே வந்து இன்னொரு பேரா வந்து நான் போட்டுக்கிறேன். இது வந்து அவுட் ஆஃப் த பேரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட் ஆஃப் த பேரண்ட் டிவ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். அதுக்கே இன்னொன்று வந்து லாஸ்ட் பேரா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இது வந்து நம்ம வந்து லைவ் சர்வர் வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா லைவ் சர்வர் பக்கத்தில் வந்துடுச்சு. நம்மளோட அவுட்புட் வந்து பக்கத்தில் வந்துடுச்சுங்களா. இப்போ நான் வந்து சிஎஸ்எஸ் வந்து எழுதுறேன். சிஎஸ்எஸ் பேஜுக்குள்ளே போய்க்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம பேரண்ட் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்தோமா, அதை வந்து நான் டார்கெட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே இருக்கிற பி டேக் இதான் நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம எல்லாமே பண்ணுறது. இப்போ பேரண்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா பி டேக்குமே நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட்டுன்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறேன். சரிங்களா, அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம பேரண்ட்டு அப்போ கொடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற பி டேக் அப்போ கொடுத்துட்டு டார்கெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஓப்பன் கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போமா, பேக்ரவுண்டுக்குள்ளே நான் வந்து கலர் வந்து ரெட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேரண்ட் டிவுக்குள்ளே இருக்கிற எல்லா பி டேக்குமே பார்த்தீங்கன்னாக்கா பேக்ரவுண்ட் வந்து ரெட் கலர் வந்து மாறிடுச்சு. சரிங்களா, இல்லை எனக்கு வந்து இப்போ சைல்டுக்குள்ளே இருக்கிறது வந்து வேணாம், இது வந்து எனக்கு வந்து வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், சைல்டு பேரை வந்து கலர் வந்து தேவையில்லை அப்படின்னு நினச்சோம்னாக்கா நம்ம வந்து சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா கிரேட்டர் தென் சிம்பிள் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட்டு அது கொடுக்குறேன். இது கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைல்டு பேராக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து அப்படியே இருந்தது டிஸப்பியர் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஏன்னா இது வந்து என்னன்னாக்கா இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த பேரண்ட் டிவுக்கு கீழே வர ஃபர்ஸ்ட் சைல்டு நான் மட்டும்தான் எடுத்துக்குமே. ஓகேங்களா, இப்போ இது கீழே வந்து நான் இப்போ இன்னொரு டிவ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு பேரா கொடுக்குறேன், என்டர் எடுத்துட்டு இந்த இடத்துல அப்போ கொடுத்தனாக்கா அதுவும் வந்து எடுத்துக்கும், தேர்ட் பேரா சொல்லிட்டு அதுவும் வந்து எடுத்துக்கும். ஆனால் இது வந்து எடுத்துக்காது, ஏன்னா இது வந்து இந்த சைல்டோடைய சைல்டு. ஓகேங்களா, இந்த பேரண்டோடைய சைல்டு கிடையாது. இந்த பேரண்டோட சைல்டு என்னென்னவோ அதில் மட்டும்தான் அந்த பிடெக் மட்டும்தான் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா, மீதி எதுக்குமே வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நம்ம கேஸ் வந்து நம்ம வந்து கிரேட்டர் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டில் வேணாம், அதாவது வந்து ப்ளஸ் போயிடும். ஓகே, ப்ளஸ் சிம்பிள். ஓகே, ப்ளஸ் சிம்பிள் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அவுட் ஆஃப் த பேரண்ட் டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும்தான் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து அப்பியர் ஆகிருக்குது. ஓகே, அப்ளை ஆகிருக்குது. இது வந்து ஏன் நம்ம வந்து ப்ளஸ் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த பேரண்ட் டிவுக்கு வர அடுத்தது, ஓகே, இந்த பேரண்ட் டிவுக்கு அடுத்த டிவு கீழே வர எந்த ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு மட்டும்தான் வந்து நம்ம கொடுக்குற சிஎஸ் வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா, இப்போ இந்த பேரண்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா வரது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அவுட் ஆஃப் த பேரண்ட் டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இதுக்கு பேரட்டாக் மட்டும்தான். ஸோ நமக்கு அதுக்கு மட்டும்தான் வந்து இந்த சிஎஸ் வந்து அப்ளை ஆகும். என்ன யூஸ் பண்ணாக்கா, ப்ளஸ் யூஸ் பண்ணாக்கா. ஓகேங்களா, இன்கேஸ் வந்து நான் ப்ளஸுக்கு பதில் இந்த டில் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னாக்கா அந்த பேரண்ட் டிவுக்கு கீழே வர எல்லா சைல்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட் கலர் வந்து அப்ளை ஆகும். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இன்னும் நிறைய காப்பி பேஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அது கீழே நான் எத்தனை கொடுத்தாலுமே அப்படியே வந்து அப்ளை ஆகிக்கிட்டே வரும். ஓகேங்களா,
ஸோ இந்த சிம்பிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒன்று ஒரு பர்பஸ்க்கோசம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி டில் குத்தோம்னாக்கா அந்த பேரண்ட் கீழே வர எல்லா சைல்டுமே ஓகேங்களா, அதுக்கு அதாவது அந்த பேரண்ட் உள்ள கிடையாது, அதுக்கு வெளியே வர எல்லா சைல்டுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அப்ளை ஆகும் சிஎஸ்எஸ் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சிஎஸ்எஸ் வந்து இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியுமே வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவை பார்ப்போம். தேங்க்யூ.